வங்கக்கடல்ல அடுத்த 12 மணி நேரத்துல புயல் உருவாக போகுது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு, எங்க கரையை கடக்க போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். 2 தினங்களுக்கு முன்பு இலங்கைக்கு கீழே பூமத்திய ரேகை பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. அது தொடர்ந்து இலங்கை நிலப்பரப்பை நோக்கி வர 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 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தற்பொழுது வலுப்பெற்று தொடர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது படிப்படியாக வேகம் குறைய தொடங்கியது. 18 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அப்படின்னு அதனுடைய வேகம் தொடர்ந்து குறைந்து கொண்டே தான் இருந்துச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றதற்கு பிறகு சற்று அதனுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது அதனுடைய வேகம் 13 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தொடர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 2 தினங்கள் வந்து அது கடல்லையே வந்து பயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தினங்கள் அது கடலில் பயணம் மேற்கொண்டுதான் கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கிறாங்க. அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக அது பெங்கல் புயலாக உருவாகும், வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அண்மை தகவலாக இருக்கிறது. தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து வடமேற்கு திசையிலேயே முன்னேறி கொண்டிருக்கிறது. சென்னையை நோக்கி சென்னை, புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா ஆகிய கடலோர பகுதியை நோக்கி தான் அது வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது நாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் அது முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய வேகம் வந்து அப்படின்றது வந்து 13 கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் வந்து அதனுடைய வேகமும் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது இலங்கை நிலப்பரப்பை விட்டு விலகி தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த சுழற்சியின் மூலம் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் எல்லாமே வந்து டெல்டா பகுதிகளில் தான் இன்றைய தினம் குவிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு இன்றைய தினம் பெரிய அளவில் மழை இருக்காது. அவ்வப்போது மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கு. நேற்றைய தினம் பெய்த அந்த கனமழை, மிக கனமழை அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அப்படின்றது ஏதேனும் ஒரு சில சமயங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெரிய அளவில் ஒரு நாள் முழுவதும் கனமழையோ இல்லை மிக கனமழையோ சென்னையை பொறுத்தளவிற்கு இருக்காது. ஆனால் இது நாகப்பட்டினத்திற்கு மிக அருகில் இருப்பதன் காரணமாக அந்த டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலுமே வந்து இன்றைய தினம் பரவலாக கன முதல் மிக கனமழை இருக்கும் அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. இந்த பெங்கால் புயலானது இன்னும் 12 மணி நேரத்திற்குள்ளாக வலுப்பெறும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கக்கூடிய அந்த செய்திகள்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தொடர்ந்து கடற்கரையை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறது. அதுவும் தமிழ்நாடை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அது முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னைக்கு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்தாலும் அது அதனுடைய கண் பகுதி தான் வந்து 490 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனுடைய அவுட்டர் பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்புற பகுதி வந்து கடற்கரையை ஒட்டி வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக அதிகப்படியான காற்று வீசக்கூடும். ஒரு சில சமயங்களில் 35 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகளெல்லாம் வந்து கடல் சீற்றம் வந்து சற்று அதிகமாக இருக்கும். கடலினுடைய அலை வந்து 3 to 4 மீட்டர் வரை உயர்ந்து வரக்கூடும். கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த கடல் நீர் வந்து
உள்ளே புகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தாழ்வான பகுதிகளில் இருக்க வேணாம் அப்படின்றதையும் தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையில் தான் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நேற்றைய தினம் அது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படின்றத நம்மால் சொல்ல முடியலை அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையமே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து சென்னை, புதுச்சேரி மற்றும் ஆந்திரா, தெற்கு ஆந்திரா பகுதிகளில் கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இன்றைய தினமோ நாளைய தினமோ நிகழாது. கிட்டத்தட்ட இந்த டிராவலிங்கிறது கடற்கரையை ஒட்டி வரக்கூடிய இந்த டிராவலிங்கிறதே 2 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதனால் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் முழுவதுமே டெல்டா மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை, ஒரு சில இடங்களில் அதி கனமழை இருக்கும். சென்னையை பொறுத்தளவிற்கு மிதமான மழை தான் இருக்கும். அது தொடர்ந்து முன்னேறி வர 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 வடக்கு வடமேற்கு திசையிலேயே முன்னேறி கொண்டு வரும் பொழுது அது சென்னையில் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும் அப்படின்றது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அண்மை தகவலாக இருக்கிறது.